சீமான் அவர்கள் போகிற இடத்துலலாம் வந்து அவரை வந்து வழியை மறித்து பொதுமக்கள் வந்து கேள்வி கேட்டே வராங்க. பசுமொழிலையும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சீமானை வழிமறித்து கேள்வி கேட்டிருக்கிறார்கள் அந்த பகுதியை சார்ந்த பாண்டியர்கள். ஆனால் இது வந்து எந்த செய்தியிலையும் வரல, எந்த தொலைக்காட்சியிலையும் வரல. குறிப்பாக நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸுக்கெலாம் இது தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்களுக்கெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்ல. ஸோ சீமான் அவர்கள் பசுமொன்றுக்கு வரும்போது சீமானை வழியை மறித்து நேருக்கு நேரு கேள்வி கேட்டிருக்கிறார் உண்மையான பாண்டியன். அதாவது சீமான் வந்து உண்மையான பாண்டியன் யாருன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து பேசிட்டு பசுமனுக்கு வந்தார் சென்ற ஆண்டு. ஸோ அது இந்த ஆண்டு அவருக்கு உண்மையான பாண்டியன் யார் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதாவது விசிகாவினர் வந்து தூழ்ந்து கொண்டு ராஜீவ்காந்தி அப்படிங்கிற வழக்கறிஞரை மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதற்கு முட்டுக் கொடுக்கும் வகையில் பேசின சீமான் அவர்கள் முறைச்சா அடிப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ முறைக்கிறது மட்டும் இல்லை, நேருக்கு நேர் உங்களுக்கு கேள்வியே கேட்பண்டா அப்படின்னு சொல்லி பசுமொன்னில் வச்சு சம்பவம் செஞ்சுருக்காங்க உண்மையான பாண்டியன். அந்த காணொலியை பாருங்கள். என் எழுத்துக்காரன் அடிச்சார் பெருமாள், நீங்க சொன்னீங்க ஒரு பேஸ்புக்ல போட்டுருந்தீங்க, அது இடத்துல நீங்க அடிக்கன்னு சொன்னீங்க. அது சொல்லக்கூடாது கட்சி வழக்கம் அதேதான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னாரு. அது சொல்லக்கூடாது. இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைநகர் சென்னையில் விசிகாவினர் நடத்திய போராட்டத்தில் ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞரை விசிகாவினர் அவர் கும்பல்கள் எல்லாம் சேர்ந்து தாக்குனாங்க. தாக்குதல் நடத்தி அவர் மீது அடித்தாங்க, வண்டியை உடைச்சாங்க. இதெல்லாம் நீங்கள் காணொலிகளில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பேசிய திருமாவளவன் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் முறைச்சதுக்கு தான் அடி அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய சீமான், ஏன்னா விசிகாவினர் தாக்கும்போது அவர்களுக்கு வந்து அவர் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் இதை சீமான் பேசும்போது சீமானுக்கு வந்து நல்லாவே தெரியும் தாக்கப்பட்டவர் ஒரு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. இதை தெரிந்து கொண்டே சீமான் என்ன பேசினார் அப்படின்னா, அவரை வந்து நாங்கள் வந்து எங்கள் அண்ணனை முறைச்சா நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். இதற்கு நிறைய பேர் முட்டு கொடுத்து பேசியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு தேவர் ஜெயந்தி விழாவில் அக்டோபர் 30 118வது பசுமன் முத்துராமலிங்க தேவர் தெய்வ திருமகனார் அவர்களுடைய தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கு பெற்ற சீமான் அவர்களை நேருக்கு நேர் அவர்களிடம் கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு பாண்டியன். அதாவது சீமான் சொல்லுவாப்புல, உண்மையான பாண்டியனாக இருந்தால் வா அப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு. உண்மையான பாண்டியன்னு நிரூபிச்சிருக்காரு ஒரு பாண்டியன் அவர்கள். அதாவது சீமான் அவர்கள் மேடையில் தான் பாயும் புலி மாதிரி பேசுவார். நேருக்கு நேரு கேள்வி கேட்காரு வழியை மறித்து. இங்கே வந்து இப்படி என் சமுதாயத்தை சேர்ந்தவனா என் இனத்தானே முறைச்சா அடிப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாப்புல. என் எழுத்துக்காரன் அடிச்சார் பெருமாள், நீங்க சொன்னீங்க ஒரு பேஸ்புக்ல போட்டுருந்தீங்க, அது இடத்துல நீங்க அடிக்கன்னு சொன்னீங்க. அது சொல்லக்கூடாது. கட்சி வழக்கம் திருப்பி அடிப்பேன். அதேதான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னாரு. அது சொல்லக்கூடாது. சீமானதுக்கு வழக்கம் போல சிரிச்சுக்கிட்டே அப்படி எஸ்கேப் ஆகி போகிறாப்புல. நின்று பதில் சொல்ல வேண்டியதானே, அதெல்லாம் எதுவும் செய்யலை. அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடுறாப்புல. மேடையில் மட்டும்தான் அப்போ பாயும் புலி மாதிரி பேசுகிறதா. நேருக்கு நேர் சீமான் சென்ற ஆண்டு பசுமனுக்கு வரும்போது உண்மையான பாண்டியன் யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சொன்னாப்புல. இப்போ உண்மையான பாண்டியன் யாருன்னு தெரியுதா? நேருக்கு நேரு கேள்வி கேட்குறவன் தான் உண்மையான பாண்டியன். ஸோ சீமான் அவருக்கு வந்து நேருக்கு நேராக கேள்வி கேட்ட அந்த உண்மையான பாண்டியனுக்கு நமது மன்னன் வாய்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் ஒரு காணொலி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த். என் எழுத்துக்காரன் அடிச்சார் பெருமாள், நீங்க சொன்னீங்க ஒரு பேஸ்புக்ல போட்டுருந்தீங்க, அது இடத்துல நீங்க அடிக்கன்னு சொன்னீங்க. அது சொல்லக்கூடாது. கட்சி வழக்கம் திருப்பி அடிப்பேன். அதேதான் திருப்பி அடிப்பேன்னு சொன்னாரு. அது சொல்லக்கூடாது. அது போதும். நம்ம நினைச்சது